தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு காலத்தை பற்றி கவுலாந்து எனப்படுகின்ற ஜெர்மானிய பேராசிரியர் ஆய்வாளர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இரும்பு பொருட்கள் கிடைக்கின்றன, இதனால் உலகத்தில் பிற பகுதிகளில் இரும்பு காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தோன்றி இருக்க வேண்டும் என்று கவுலாந்து என்ற அந்த ஆய்வாளர் சொல்றாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையானது பல்வேறு இடங்கள் அகலாய்வு செய்யறப்போ முதல்ல 1100வது ஆண்டு வரைக்கும் இரும்போட பழமை அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் 1900வது ஆண்டுன்னு வந்துச்சு, 2100வது ஆண்டுன்னு வந்துச்சு. கடைசியாக வந்த தமிழக இரும்பினுடைய பழமை என்ன தெரியுமா? கிமு 3350. ஐரோப்பிய நாடுகள்ல அலெக்சாண்டருடைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இரும்பு என்பது ரொம்ப விலை உயர்ந்த உலோகம். அலெக்சாண்டர் காலத்திலே விலை உயர்ந்த உலோகம். அலெக்சாண்டர் போரஸ் என்ற மன்னனோடு போர் புரிகிறான். அந்த போரஸ் என்ற மன்னன் அப்புறம் நட்பாகிறார். அவர் அலெக்சாண்டருக்கு ஒரு பொருளை பரிசு கொடுக்கிறார், 30 பவுண்ட் எடை கொண்ட இரும்பு.